பல தாக்குதல்களை இந்த தெரிக்கி தலிபான் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து தொடர்ச்சியாக கைபர் பக்துங்வால பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பல நகரங்களை துண்டித்து இருக்கிறார்கள். பல பாகிஸ்தானுடைய வீரர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். ISI மேலேயே வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா எப்பவுமே பொங்காத பாகிஸ்தான் வந்து இப்ப பொங்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா பாகிஸ்தானை காண்பித்து ஆப்கானிஸ்தானை மிரட்டி வைக்கிறது அமெரிக்கா. விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு 48 மணி நேரம் அந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இப்போ நம்ம இதை பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டம் வந்து இருக்கிறது. அதுக்கு காரணம் பாகிஸ்தான். வழக்கம் போல பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய கவாஜா அவர் வந்து வழக்கம் போல ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த யுத்தம் அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தக்கூடிய நிழல் யுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவுக்காக தான் ஆப்கானிஸ்தான் வந்து எங்க மேல வந்து யுத்தம் செய்யறாங்க அப்படின்ட்டு வந்து பாகிஸ்தானுடைய அமைச்சர் பேசியிருப்பது தான் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக தற்போது மாறி இருக்கிறது. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, இவர் இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சதி என்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவாவே இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், இப்ப இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது ஏதோ இப்பதான் வந்து ரொம்ப மோசமான சிச்சுவேஷனுக்கு போச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கும் இடையிலான அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த உறவு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக தான் கடந்த காலங்களில் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா கைபர் பக்துங்வா அப்படிங்கிற அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு மாகாணத்தில் தெரிக்கி தலிபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு TTPன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு அங்க வந்து பாகிஸ்தான் முழுமைக்கும் வந்து ஷரியா சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது கைபர் பக்துங்வால பாகிஸ்தான் ஆர்மியை போட்டு பொலந்த உடனே இதற்கு பின்னணி இருக்கக்கூடியது ஆப்கானிஸ்தான் தான், அவங்க தான் வந்து இயக்குறாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க மேல ஒரு பிளேம் கேம் பண்ணி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தானை சீண்டி கொண்டே இருந்தது. இதுல எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர்ல நாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டார்கெட்ஸ் வந்து நம்ம குறி வச்சும் போது அதுல ஒரு டார்கெட் மிஸ் ஆகி போய் ஆப்கானிஸ்தான்ல விழுந்துருச்சு. அப்போ இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை தாக்கி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை திருப்பலாம் அப்படின்னு வந்து கேவலமா யோசிச்சதுலாம் இந்த பாகிஸ்தானுடைய இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள். ஆனா அது எதுவுமே நடக்கல. இப்ப அது எதுவுமே நடக்கலைங்கிற போது இப்போ வந்து செய்யறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். முதல் விஷயம், அக்டோபர் 9 பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் இந்த அட்டாக்கை வந்து முன்னெடுக்குது. அதுவும் குறிப்பா வந்து காபுல், கோஷத், ஜலாலாபாத், பக்தா அப்படிங்கிற பகுதி எல்லாத்திலுமே வந்து பாகிஸ்தான் தான் முதல்ல வந்து ஆப்கானிஸ்தான் மீது இந்த தாக்குதலை வந்து முன்னெடுக்குது. அந்த தாக்குதல்ல கூட ஒரு தார்மீகம் இருக்கான்னு பாருங்க பாகிஸ்தான்கிட்ட. நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் குறிவைத்த எல்லாமே வந்து தீவிரவாதிகளுடைய புகலிடம். குறிப்பா அந்த மர்கா சுபான் அல்லாங்கிறது வந்து தீவிரவாதிகளுக்குன்னு பிரத்யேகமா இயங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில தான் நம்ம வந்து தாக்குதல் நடத்தணும். பொதுமக்கள் இதுல வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதால் தான் கரெக்டான ஒரு டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி கரெக்டான இடங்களை சூஸ் பண்ணி வெறும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது சர்ஜிக்கலா பிரிசிஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து இந்தியா நடத்திய தாக்குதல் தான் ஆபரேஷன் சிந்தூர். இன்னும் அந்த வடுவுல இருந்து பாகிஸ்தான் நிச்சயமா வெளியே வந்திருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இவங்க நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா தலிபான்களோட ஹெட் குவார்டர்ஸை தாக்கியிருக்கலாம், தலிபான்கள் மிக முக்கியமாக இயங்கக்கூடிய பகுதிகளை தாக்கியிருக்கலாம், ஆனா பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கியிருக்கிறாங்க. சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் ஆட்சியாளர்களையும் சரி மக்களையும் சரி வெறுக்க தொடங்கி விட்டார்கள். இரு நாட்டு மக்களும் வந்து இப்போ வந்து விரோதிகளாக நிறுத்தி இருக்கிறது இந்த இஸ்லாமாபாத்துடைய மூளைக்கட்ட அரசாங்கம். இப்போ அக்டோபர் 9 பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறாங்க. அதற்கு ரிட்டாலியேஷனா 2 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 11 எல்லையில் இருக்கக்கூடிய சாமன் செக்டார்ல ஆப்கானிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம ரொம்ப மூர்க்கத்தனமான தாக்குதல் அது.
தலிபான்ஸ் வந்து தே ஆர் வெல் ட்ரெயின்டு. அதே மாதிரி வந்து ஒரு தாக்குதலை எந்த அளவுக்கு தீவிரமாக செய்யணும், அதே டைமில் வந்து லோஸ் ரேஞ்சிலையும் செய்யணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக இருக்கிறவங்க அவங்க. ஸோ இப்போ அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 23 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து அந்த செக்டார்ல வந்து கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டதோட நிக்கல, என்ன பண்றாங்க தலிபான்ஸ் அப்படின்னா, பாகிஸ்தான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 25 போஸ்ட், அந்த 25 போஸ்ட் வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இஸ்லாமாபாத் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒதுர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இந்த பிரம்மோஸ் ஏவுகணையுடைய அந்த சத்தம் கேட்டு எங்களுக்குலாம் ஒதுர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணாரோ, தன்னுடைய பயத்தை வெளிப்படையாக காட்டிக்கொண்ட ஒரு பிரதமராக இருந்தால் ஷபாஸ் ஷெரீஃபா தான் இருப்பார். பிரம்மோஸ் கேட்டோன்னே எங்களுக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் எல்லாம் பிடிக்கிறாங்க தலிபான் சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து இது வேற எங்கேயோ எஸ்கலேட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு உடனடியா வந்து பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, கட்டார் அதுக்கப்புறம் வந்து சவுதி காலில் போய் விழுறாங்க. இந்த பேச்சு இந்த எப்படியாவது நீங்க பேசி கொஞ்சம் இதை வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சவுதி, இதே சவுதியை தான் ஆபரேஷன் சிந்து சமயத்திலையும் பாகிஸ்தான் அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சவுதி வந்து நேரடியாக வெள்ளை மாளிகைக்கு பேசினதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அமெரிக்கா வியாபாரத்துக்கு வந்து முழுக்க துணை செய்வது வந்து சவுதி அரேபியா. ஸோ சவுதி டைரக்டா வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அங்கிருந்து மார்க்கோ ரூபியோ வந்து இங்கே கால் பண்ணி பேசி, அதுக்கப்புறம் வந்து நீங்களே பேசுங்க அப்பதான் இந்தியா கேட்கும்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க டைரக்டா அப்ரோச் பண்ணி அப்படிதான் வந்து இந்த அமைதி அப்படிங்கிறது மீண்டும் வந்து திரும்பியது. ஸோ இப்போ அதே தான் திருப்பி பண்ணியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலிபான்கள் அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கு எந்த வகையிலும் வந்து நியூமரிக்கலா வந்து ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இல்லை. அதுவும் இல்லாம பாகிஸ்தான் வந்து ஒரு அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடு. ஆப்கானிஸ்தான் அது கூட இல்லை. கிட்டத்தட்ட வந்து 500 டேங்கிகள் கிட்ட வந்து பாகிஸ்தான் வச்சிருக்கு. அவங்க எண்ணிக்கை பார்த்தோம்னா ஒரு 100 கூட இருக்காது தலிபான்ஸ் கிட்ட. பட் இருந்தாலும் அமெரிக்காவுடைய அந்த நவீனமான ஆயுதங்கள் அப்படிங்கிறது அந்த போர்ல விட்டு சென்றதால் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கூட அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான இந்த அளவுக்கான ஒரு ஆர்மியா, பாகிஸ்தானுக்கு இணையான ஒரு ஆர்மியா கருத முடியாது. ஆனா அந்த தாக்குதலை கூட பாகிஸ்தானால வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பலகீனமான ஒரு இடத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம். சோ இப்ப தொடர்ச்சியா மாறி வந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. விமானம், ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு வந்து பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் மேல. ஆப்கானிஸ்தானும் மூர்க்கமான, குறிப்பாக தலிபான்களும் மூர்க்கமான தாக்குதல் வந்து நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏன் இந்தியாவை இங்க கொண்டு வராரு? குறிப்பா யார் கொண்டு வரா? பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். வழக்கம் போல எந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்? ஆபரேஷன் சிந்து டைம்ல we are doing this dirty job for அமெரிக்கா, ஃபார் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. நாங்க இந்த அமெரிக்காவுக்காக, இந்த மேற்கத்திய நாடுகளுக்காக இந்த தீவிரவாதம் அப்படிங்கிற கேவலமான வேலையை கடந்த அரை நூற்றாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து பெருமை பேசின அதே டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா தான் இப்போ வந்து இங்க வந்து இந்தியா தான் காரணம், இந்தியா சொல்லி தான் ஆப்கானிஸ்தான் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சரி, எதை வச்சு அவர் சொல்றாரு? இதை எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, தலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப ரீசெண்டா ஒரு 6 நாள் சுற்றுப்பயணமா வந்து அரசு முறை பயணமா இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து 2 நாடுகளுக்கு இடையிலான நல்லிணக்கம் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. நம்ம வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தோம். ஏற்கனவே நம்ம வந்து ஆப்கானிஸ்தான்ல நம்மளுடைய நட்பு நாடு அப்படிங்கிற ரீதியில் நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆப்கானிஸ்தானுக்கு என்னென்னலாம் இந்திய அரசு செஞ்சு கொடுத்துருக்குங்கிறதே தனி வீடியோவா நம்ம போடணும். அந்த அளவுக்கான விஷயங்களை நாம வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த உறவு முறையில தான் வந்து பிரச்சனை. ஸோ அப்ப பாருங்க, தலிபானுடைய ஒரு பிரதிநிதி இந்தியா வராரு. இந்தியால இருந்து அவர் போன உடனே தலிபான் வந்து அட்டாக் பண்றாங்க. இப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இவங்க வந்து நிறுவ பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்தியாவில் தான் அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் வந்து ஆரம்பமாச்சா அப்படின்னா, ஆமாம், இந்தியாவில் தான் அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் ஆரம்பமாச்சு. ஆனால் கவாஜா சொல்ற மாதிரியான ட்ரிகர் பாயிண்ட் கிடையாது. அவங்களுடைய மினிஸ்டர் வந்து இங்கே வந்து செய்தியாளர் சந்திக்கும் போதும் அமெரிக்கா தொடர்பாக சில விஷயங்களை வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்றார். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்பார்க்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. அதன் பிறகு ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாகூப் முஜாஹிதீன் அவர் வந்து டைரக்டா செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பக்ராம்
அப்படிங்கிற அந்த விமானப்படை தளத்தை அமெரிக்கா மீண்டும் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஆப்கானிஸ்தான், அதாவது தலிபான்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அதெல்லாம் தர முடியாது, நீங்க ஒரு வேளை வந்து அப்படி வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சிங்க, இல்லை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்றீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு வந்து போராடுறதுக்கு வந்து ரெடியா இருங்க, அப்பதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிடிவாதத்தை காண்பிக்கும் விதமாங்கிறதுக்கு தாண்டி, இது அவங்களுடைய நாடு, இது எங்களுடைய டெரிட்டரி, இதுல வந்து இது முழு சுதந்திரமா நாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம், இதுல வந்து நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறத தான் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து உணர்த்தினாங்க. அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதும் அதுதான். இது டைரக்டா யாருக்கு சொன்னாரு அப்படின்னா அமெரிக்காவுக்கு சொன்னார். அப்போ அமெரிக்கா ஒரு பேஸை கேட்குது, அந்த பேஸை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு ஆப்கானிஸ்தான் மறுத்த உடனேயே பாகிஸ்தான் வந்து உடனே வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இந்த டிடிபி அப்படிங்கிற இந்த திரிக்கி தலிபானுங்கிற அமைப்பு 2007 வந்து அங்க வந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. அது மட்டும் கிடையாது, நாமளே பல காணொலிகள்ல ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பாகவும் சரி அதுக்கு அப்புறமும் சரி பல தாக்குதல்களை இந்த திரிக்கி தலிபான் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து தொடர்ச்சியாக கைபர் பக்துன்குவால பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பல நகரங்களை துண்டித்திருக்கிறார்கள், பல பாகிஸ்தானுடைய வீரர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள், ஐஎஸ்ஐ மேலேயே வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா எப்பவுமே பொங்காத பாகிஸ்தான் வந்து இப்ப பொங்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானை காண்பித்து ஆப்கானிஸ்தானை மிரட்டி வைக்கிறது அமெரிக்கா. இதுதான் நேரடியான இந்த தாக்குதலுக்கான காரணமே. சோ இப்ப இத யாராவது வெளியே சொல்லிடுவாங்க, இல்லை இதை எப்படியா கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதால ஸோ இப்போ பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இல்லை இது இந்தியாவுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. மொதல் விஷயம், நேரடியாக ஒரு நாடை வந்து தாக்குவதற்கு தயங்கும் நாடுகள் தான் பிற நாடுகளை விட்டு வந்து தாக்குதல் நடத்த வைக்கிறதுக்கான விஷயங்களை வந்து வரலாறு நெடுக்க பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோவியத்தை சொல்லலாம், நம்ம அமெரிக்காவை சொல்லலாம். அமெரிக்காவுக்கு வேலையே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானை நேரடியாகவே தாக்க முடியும், உங்களை வந்து மண்டிட வைக்க முடியும் அப்படிங்கிற சக்தி படைத்திருக்கக்கூடிய இந்தியா எதுக்கு ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தணும் இந்த சண்டைக்காக? எதுக்கு ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி பாகிஸ்தான் அடிக்கணும்? அதுக்கு இந்தியாவே நேரடியாக அடிச்சுட்டு போலாமே. ஏன் மே மாசம் வாங்கினதெல்லாம் மறந்துருச்சா உங்களுக்கு? இப்ப வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பாஸ் ஸ்டேஜர் தான் இருக்கு அப்படின்னு இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் ஒரு முறை சொல்வதற்கான காரணம் என்ன? எப்ப வேணா உன் அடிப்போம், ஜாக்கிரதை அப்படிங்கிறது அதுக்கான காரணம். அதற்கான அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது அதை உணர்த்துவதற்கு தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆப்கானிஸ்தானை வந்து ப்ராக்சியா வச்சு பண்றாங்க அப்படின்னா இதுதான் இவர்கள் செய்யக்கூடிய கட்டமைப்பு. சர்வதேச அரசியல்ல, குறிப்பா இந்த ஆசிய கண்டத்துல மிக முக்கியமான ஒரு சக்தியாக இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு மிக நிச்சயமாக ஒரு கண்ணா இருக்கு. அதுக்கு தான் இந்த டாரிஃப் வார், இந்த வெள்ளப்புண்டு வார் எல்லாமே வந்து இதுக்கு தான். இப்போ அது எல்லாமே ஒரு கட்டத்தில் தாண்டி நம்ம வந்தாச்சு, நம்ம ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸை பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அது லாஸ்ட்ல முடியும் போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்தாச்சு அப்படிங்கிற போது நாம ஆப்கானிஸ்தானை பயன்படுத்த வேண்டும்ங்கிற எந்த தேவையும் இந்தியாவுக்கு கிடையாது. ஆனா இவர்கள் கட்டமைக்கிற விஷயம் என்னன்னா, இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துகிறார்கள். தலிபான்களுடன் வந்து கை கோர்க்கலாமா, நீங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கங்களோட கை கோர்க்கலாமா, ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, ஷி ஜின்பிங் போன்ற புதின் போன்ற சர்வாதிகாரிகளுடன் கை கோர்க்கலாமா அப்படின்னா, பின்ன உங்களை மாதிரி 4 தீவிரவாதிகளை வச்சு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய அசிமுன் இருக்கக்கூடிய கை கோக்கணும்? முடியவே முடியாது. இந்தியா ஒரு காலமும் அதை செய்யாது அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து இந்த இடத்துல நம்ம வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இது வந்து அடுத்த வரக்கூடிய நாட்களிலும் இது நடக்க போறது. இப்ப பாருங்க, இந்த டாரிஃப் வாரை வச்சு ஒரு நாடை பணிய வைக்க முடியல அப்படின்னா அடுத்த கட்டமா அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது இதுதான். ஒன்னு, டாரிஃப் வாரை வச்சு அவங்க வந்து இந்த நாடை வந்து பணிய வைப்பாங்க. ரெண்டாவது, உள்நாட்டிலேயே வந்து கிளர்ச்சியை உண்டாக்குவது. இந்த ஜென்சின்னு ஒரு பெரிய டூல் கிட் போயிட்டு இருக்குல்ல, இப்ப மடகாஸ்கர்ல பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதை வந்து கையில் எடுப்பாங்க. மூன்றாவது, தங்களுடைய ப்ராக்சி நாடுகளில் வச்சு, இப்ப இந்த ப்ராக்சி நாடுனா இப்போ பாகிஸ்தானை போன்ற ஒரு ப்ராக்சி நாடுகளை வச்சு தாக்குதல் நடத்துறது, டிஸ்டர்ப் பண்றது, எல்லையில வந்து சீன்றது உள்ளிட்ட விஷயங்களை பண்ணுவாங்க. இது எல்லாமே பக்கா சிஐஏ பிளாட். இவங்களுக்கு வந்து பக்காவான ஒரு பிளாட் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சரைஸ் தான் இருக்கு. அதை தான் அவங்க வந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் ஒரு பங்கு தான் இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது. ஆனா ஒரு விஷயம், ஆப்கானிஸ்தான் குறிப்பாக தலிபான்களை பொறுத்தவரை எப்படி வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் அவங்களுடைய நாட்டை அவங்க ஆட்சியில் இருந்தபோது ஒரு பொருளாதார ரீதியில வந்து வல்லமை கொண்ட ஒரு நாடாக மாற்றி காட்டினாரோ, அதே மாதிரி ஒரு பொருளாதார ரீதியில ஒரு நல்ல ஸ்திரமான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில தலிபான்ஸ் வந்து ரொம்ப
சின்சியரா வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கடந்த காலம் வேணா மோசமாக இருக்கலாம், ஆனா அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளோட அவங்க வந்து ஒரு டைலாக் வராங்கிறதே மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஆனா தன்னை வந்து பேரளவுல ஜனநாயகம்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க, குறிப்பா அந்த பாகிஸ்தான் போன்ற இந்த நாடுகள் இருக்கு இல்லையா, இவங்க தொடர்ச்சியா செய்யறது வந்து தீவிரவாதம் தான். ஆனா வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் மட்டும் பேரு மட்டும் இருக்கும், ஆனா ஜனநாயகமும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் ஜெயில இருப்பாரு. பலுச்சிஸ்தான் ஒரு நாட்டு மக்களை வந்து எந்த ஒரு லெவல்லையும் இவங்க வந்து நடத்த மாட்டாங்க. கைபர் பக்துன்குவா இருக்கக்கூடிய மக்களை இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ப்ராவின்ஸ் தான் வந்து அங்க இருப்பவர்கள் தான் ராஜாதி ராஜாக்கள், மன்னாதி மன்னர்கள். இந்த மாதிரி ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க. பட் ஆப்கானிஸ்தான்ல அதற்கு மாறாக அப்படியே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இன்னொன்னு, இந்த ஏர் பேஸை வந்து ஏன் ஆப்கானிஸ்தான்ல மீண்டும் வந்து அமெரிக்கா கேக்குது அப்படிங்கறதுலயே ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதுக்கு பின்னாடி இதை வந்து ஒரு ஈரானுக்கு எதிரான ஒரு பேஸாக மாற்றணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த ஏசியால கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா வந்து கணக்கு போடுது. உலகத்திலேயே கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஆர்மி பேஸை வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு வந்து அமெரிக்கா தான். ஆனா இந்த ரீஜன்ல அவங்களுக்கு அந்த பேஸ் கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்க மைண்ட்ல எங்கேயாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காணொலியோட இறுதியா, இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானை மறைமுகமாக தாக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாது. தாக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து தாக்கிட்டு போவோம். நம்மளுடைய ராணுவ தளபதியும் சரி, நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி நேரடியாக சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ வந்து ஆப்கானிஸ்தானை இதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து இந்தியாவுக்கு தேவை கிடையாது. ஆனா யாருக்கு தேவை இருக்குன்னா அமெரிக்காவுக்கு தேவை இருக்கு. வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு அவர்களுக்கான தேவை இருக்குது. அவர்களுக்கான தேவை இருப்பதால அவங்க வெள்ளை மாளிகையில் கட்டி வச்சிருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளாக இருக்கக்கூடிய இந்த சபா ஷெரீஃபையும் அசீம் முனிரையும் இப்போ வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இவர்கள் தான் ஏவி விடுகிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக இந்த நியூஸ் எல்லாமே இந்த கனெக்டிங் தி டாட்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மிக தெளிவாகவே வந்து தெரிஞ்சிடும். ஆனாலும் கூட தலிபான்கள் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அவர்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையிலங்கிறத தாண்டி, மறைமுகமாகங்கிறத தாண்டி நேரடியாகவே இந்தியாவுக்கு இருக்கிறது. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களோட ஒரு வீழ்ச்சி, அமெரிக்கா பாகிஸ்தான் கூட்டணியோட எழுச்சி அப்படிங்கிறது இந்த பிராந்தியத்தோடைய அமைதியவே வந்து குலைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதனால ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது அதை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கடமை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்கு. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, சிபேக் ப்ராஜெக்ட் இருக்கிறதால சைனாவுக்கும் இருக்கு, ரஷ்யாவுக்கும் இருக்கு. ஸோ திருப்பியும் வந்து இங்க எமர்ஜ் ஆவறதுங்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறது அந்த RAC அலைன்ஸ் தான். இந்த ரீஜன் வரும்போது நம்மளுடைய டாமினன்ஸ் தான் இங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறத வந்து நாம இங்க மிக தெளிவாக சொல்ல முடியும். தாலிபான்கள் விடப்போவதில்லை, இந்தியா துணை செய்யும், பாகிஸ்தான் முடிந்ததை பார்க்கட்டும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.